கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், மேடை நாடகத்தை பற்றி நமக்கு தெரியும். அந்த மேடை நாடகம் அரங்கேற்றப்படுகின்ற போது அந்த மேடையின் நாடகத்திற்காக மேடையை தயார் செய்கின்றவர் லைட்டு, திரை, விளக்குகள், மைக்கு என்று அதற்கென்று ஒருவர் இருப்பார். எனவே அவருடைய பணி என்பது சற்று கவனிக்கத்தக்க பணி. Imagine a theater on opening night. The hall is packed, the lights dim, the curtain rises. Behind the screen is a stage hand. இப்போ நல்ல பயங்கரமான ஒரு திரைப்படமோ அல்லது ஒரு மேடை நாடகமோ அரங்கேற்பது பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்கும். மக்கள் லைட்டு குறைய ஆரம்பிக்கும். திடீரென்று திரைச்சீலை மேலெழும்பும். அப்போ அதற்கு பின்னாலே இருந்து அந்த ஸ்டேஜ் மேன் ஒருத்தர் இயக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வேலை என்னவென்றால் அந்த திரைக்கு பின்னால் இருந்து அங்கே இருக்கின்ற எல்லா நிகழ்வுகள், மற்ற பொருட்கள், அமைப்புகள், லைட், இதெல்லாம் பார்க்குறது தான். திஸ் இஸ் த வே. A stage hand is a person who works behind the scenes in a theatre to manage the technical and physical aspects of the production. அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பாக இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துருக்கிறார். அமைதியாக இருந்து கொண்டு அந்த வேலையை செய்கிறார். லைட்டாக இருக்கலாம், திரையாக இருக்கலாம், மற்ற அங்கே தேவையான பொருட்களாக இருக்கலாம். The stage man quietly goes about his work, adjusting lights, moving props and opening curtains extra. எல்லாம் நன்றாக சுட்டு கொண்டு இருக்கிறது. நாடகம் ஆரம்பமாகின்றது. கதை தொடங்குகிறது. ஆனால் எந்த நேரத்திலும் இந்த ஸ்டேஜ் மேன், இந்த ஸ்டேஜ் ஹேண்ட் வெளியில் வர்றது கிடையாது. Every scene runs perfectly, the action sign, the story unfolds beautifully. At no point does the stage hand steps on the stage. ஒரு நம்ம பார்க்க முடியாது. He is unseen, he is unheard, he is unnoticed. The final curtain falls, the applause roars. அவர் நம்ம பார்க்க முடியாது, கேட்க முடியாது, கவனிக்க முடியாது. திரைச்சீலை விலகுகிறது, எல்லோரும் கைத்தட்டுகின்றார்கள். இந்த மாதிரி இருந்த ஒரு நேரத்தில் ஒருத்தர் ஒரு ஆர்வத்தோடு அங்கே வந்த ஒரு பார்வையாளர் அவற்றை போய் கேட்குறார். Afterward, one curious spectator approaches him and asks, "All this time you were here. Why didn't you come on stage? Why didn't you let people see you?" எல்லா நேரமும் இங்கே இருக்கிறீங்க, ஆனால் ஏன் நீங்கள் வெளியில் ஸ்டேஜில் யார்கிட்டையுமே உங்களை காமிக்கலை, மக்கள் யாரையுமே உங்களை பார்க்கலையே அப்படின்னு அவரை பார்த்து அந்த கேள்வியை கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், "The stage hand smiles and answers." சிரித்து கொண்டே சொல்கிறார், "If they see me, they will not see the story." அவர்கள் என்னை பார்த்தால் கதையை பார்க்க மாட்டார்கள். My work is not to be noticed. என்னுடைய வேலை பார்க்கப்பட வேண்டியதோ கவனிக்கப்பட வேண்டியதோ அல்ல. It is let the story shine. கதையை காண்பிக்க வேண்டும் அல்லது கதை ஒளிர்விக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் யார் பிரகாசிக்கப் போவது அல்லது யார் முன்பாக இருப்பது அல்லது யார் நம்மை முன்னெடுத்து செல்வது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பின்னால் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னும் நாம் அச்சதிலே கேட்ட திருமுழுக்கு யோவான், அவருடைய the humility is working behind the scenes. திருமுழுக்கு கொடுப்பதற்காக, மக்களை ஆயத்தம் செய்வதற்காக அவர் வழியை ஆயத்தப்படுத்துகிறார். Prepared the way, he baptized the people, he called the people to repentance. மனமாறுங்கள் என்று சொல்லுகிறார். Then he stepped aside, விலகிறார்.
ஆண்டவர் இயேசு ஒலி இந்த ஸ்டோரி முன்னாடி வருது. எனவே அவருடைய பணி இன்றைய நச்சு நாம் கேட்டதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஸ்டேஜ் ஹேண்டை போல, ஒரு மேடை நாடகத்திற்கு தயாரிக்கின்றவரை போல அதற்கான காரியங்களை ஆயத்தப்படுத்துவது, அதற்காக தன்னுடைய பணியை செய்வதுதான் திருமுழுக்கு யோவானுடைய பணியாக இருந்தது. இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகைக்கு பிறகு அவரை தயாரித்த இவர் மேற்கொண்ட அந்த தாழ்ச்சி, அந்த எளிமை, இதைத்தான் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So he saw not as in own way but the way of the one who sent him. கடவுள் அவர் அனுப்பினார், அவருடைய வழிக்காக அவர் ஆயத்தப்படுத்துகிறார். He wanted not his light to shine. அவருடைய ஒளி பிரகாசிக்கப்பட்ட ஒளியும் கிடையாது. The light of him who sent him. யார் இவரை அனுப்பினாரோ அந்த ஒளியை குறித்து, அந்த ஒளி பிரகாசிக்கணுங்கிறதான் இவருடைய ஆசையாக இருக்கிறது என்பது நம்முடைய சிந்தனையாக இருக்கிறது. அதனால தான் திருமுழுக்கு யோவானை சீடர்கள் பார்த்துட்டு எல்லாரும் அவரை நோக்கி போகிறாங்களே என்று தன்னுடைய சீடர், தம்முடைய குரு இப்போது தனியாக நிற்கிறார், இவ்வளவு நாட்கள் நாம் இவரோடு கூட இருந்தோம், இப்பொழுது எல்லோரும் அவரிடத்தில் செல்கின்றார்கள், ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் அதை பார்த்துவிட்டு அவரை பார்த்து கேட்குறாங்க, எல்லோரும் இதோ யோர்தானுக்கு அப்புறம் இருந்தாரே, அவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், அவர் நோக்கி போகிறார் என்று இயேசுவினுடைய சீடர்களிடத்திலே, திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களிடத்திலே ஒரு சிறிய குழப்பம் வருகின்றது. அப்படின்னா திருமுழுக்கு யோவான் திரை மறைந்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நம்பர் 1 இருந்த, இதுவரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக தயாரித்து கொண்டிருந்த திருமுழுக்கு யோவான் இப்பொழுது செகண்ட் பிளேஸுக்கு வந்துட்டார். அப்போ செகண்ட் பிளேஸுக்கு வந்த உடனே அவருடைய சீடர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் அந்த திருமுழுக்கு யோவான் அவர்களை பார்த்து சொல்வது, நாம் அல்லது திருமுழுக்கு யோவான் வந்தது கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவினுடைய வழியை, கிறிஸ்துவினுடைய பாதையை பின்பற்றுவதற்காகத்தான், மக்கள் பின்பற்றி சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறார். எனவே அவர்தான், அவருடைய பணிதான் நம்முடைய பணி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணிக்காக தாம் எதற்காக வந்தோம் என்பதை திருமுழுக்கு எடுத்து சொல்கிறார். இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு தாழ்ச்சியினுடைய ஒரு அடையாளமாக இருந்து திருமுழுக்கு யோவான் இங்கே சொல்லுகின்ற காரியம், அதைத்தான் புனித அகஸ்டினார் சொல்லுகிறார். As in Augustine says, it was pride that changed the angels into devils. அந்த தற்பெருமை அல்லது அகங்காரம், அதுதான் சம்மனசுக்களை சாத்தானாக மாற்றியது. It is humility that makes men as angels. தாழ்ச்சி தான் மனிதர்களை சம்மனஸாக மாற்றுகிறது என்று அகஸ்தினார் சொல்லுகிறார். ஆக ஒரு கோச்சினுடைய வேலை என்னென்னா, தன்னுடைய சீடர்களை அல்லது தன்னுடைய மாணவர்களை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு சரியான பாடத்தை, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது தான் ஒரு ஆசிரியருடைய கடமையாக இருக்கிறது, ஒரு கோச்சினுடைய கடமையாக இருக்கிறது. எனவே தன்னுடைய சீடர்களுக்கு இங்கு திருமுழுக்கு யோவான் கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், இதுதான், இதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். எனவே நான் யார் என்றால், அதற்காக ஒரு ரோமி எடுக்கிறாரு. இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலே கடவுள், இஸ்ராயேல் மக்கள், கடவுள் மணமகன், இஸ்ராயேல் மக்கள் மணமகள். எனவே இந்த மணமகள், அந்த மணமகள் என்ன செய்கிறாருன்னா, மணமகனுடைய, அதாவது கடவுளுக்கு எதிராக அந்நிய தேவதைகள் வழிபட்டு அவர்கள் பிரிந்து செல்லுகின்றார்கள். அதனால் கடவுள் அவர்களை குறித்து சொல்லுகின்றதை இவர் என்ன சொல்கிறார், ஒரு மணமகள், அந்த மணமகனுடைய தோழி, மணமகனுக்கு உரியவர் ஆண்டவர் இயேசு, இஸ்ராயேல் மக்கள். எனவே மணமகனுக்கு வந்திருக்கின்ற தோழியினுடைய வேலை அந்த மணமகனுக்காக அந்த சேம்பர் தயார் பண்ணுறது, மற்ற எல்லா காரியங்களையும் செய்வது, லைட்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறது, அந்த சேரெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறது, இன்விடேஷன் அடிக்கிறது, எல்லோரும் வர்றதுக்கான ஏற்பாடு செய்கிறது. பிறகு மணமகன் வந்ததும் அந்த சேம்பரை விட்டுட்டு வலை நிற்பது. இப்போ யார் மெயின் ஃபோக்கஸ்? மணமகன். எனவே அதற்குரிய அந்த எல்லா காரியத்தையும் வந்துவிட்டார். எனவே அவள் மணமகனுடைய அந்த தோழி என்னன்னா, மணமகனை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும், அதுதான் அவருடைய
பணியாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காகத்தான் நான் இந்த பணியை செய்தேன், இப்பொழுது அவர் வந்திருக்கிறார். எனவே அவருடைய அந்த பாதையை, அவருடைய பணியை தயார் செய்வதுதான் என்னுடைய பணி என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய வருகை, மெசியாவினுடைய வருகை, அந்த மெசியாவுடைய வருகையை பார்த்து நாம் எவ்வாறு பெருமிதம் கொள்ள வேண்டும், அல்லது நம்மை பார்த்து நமக்கும் இந்த உலகத்திற்கும் அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவுக்கும் நாம் யாரை மையப்படுத்த வேண்டும், நம்முடைய சிந்தனை யாரை நோக்கி இருக்க வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களை குறித்து பெருமிதம் கொள்கிறார். அவருடைய செல்வாக்கோ வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். டாக்டர் ஃபென்ஸ் என்ற ஒரு அமெரிக்க ப்ரீச்சர், சிறந்த மறையுரையாளர், அவர் வந்த பொழுது அந்த ஆலயத்தில் அவருடைய மறையுரைக்காக மக்கள் கூட்டம் பயங்கரமாக வருகின்றது. கூட்டமோ கூடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டே இருக்கிறது. இவ்வாறு அதிகமாகி மக்கள் வர ஆரம்பித்தோடனே கொஞ்சம் நாட்கள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஒரு தொய்வு ஏற்படுகிறது. கூட்டம் குறைய ஆரம்பிக்கிறது. இவர் பார்க்கிறார், ஏன் இந்த கூட்டம் குறைய ஆரம்பிக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால், அவர் இருந்த அந்த ஆலயத்திற்கு எதிரே இன்னொரு யங் மினிஸ்டர், ஒரு இளம் குரு சிறப்பாக மறையாற்றி கொண்டிருக்கிறார். எனவே இப்பொழுது அங்கு அவருடைய மறையுரைக்கு, அவருடைய போதனைக்காக மக்களுடைய கூட்டம் அங்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறது. அப்போ ஒரு நாள் டாக்டர் ஸ்பென்ஸ், ஒன் ஈவினிங் டாக்டர் ஸ்பென்ஸ் சர்ச் தேர் வாஸ் எ வெரி ஸ்மால் கேதரிங். கூட்டம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அப்போ டாக்டர் என்ன பண்ணுறார், எல்லாரையும் பார்த்துட்டு, அப்படியே கூட்டத்தை பார்த்துட்டு, வேர் ஹவ் ஆல் த பீப்புள் ஹவ் கான் ஹி ஆஸ்க்ட். இங்கே மற்ற எல்லாரும் எங்கே போயிட்டாங்க, ஏன்னா ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அங்கே எல்லாம் ஒரு எம்பரஸ்டு சைலன்ஸ், எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. தென் ஒன் ஆஃப் ஹிஸ் ஆஃபீஸ் பேரர் செட், அங்கே இருக்கிற அவருடைய ஒரு ஊழியரில் ஒருத்தர் சொல்கிறார், ஐ திங்க் தே ஹவ் கான் டு த சர்ச் அக்ராஸ் த ஸ்ட்ரீட் டு ஹியர் த நியூ மினிஸ்டர். நம்ம கோயிலுக்கு எதுக்கு இருக்கிற இன்னொரு அந்த ஆலயத்தில் இருக்கின்ற அந்த இளம் குருவினுடைய மறைவுரையை கேட்க போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் டாக்டர் ஸ்பென்ஸ் அப்படியே அமைதியாக இருந்தார். டாக்டர் ஸ்பென்ஸ் வாஸ் சைலண்ட் ஃபார் மூமெண்ட், தென் ஹி ஸ்மைல்டு. இதுதான் தாழ்ச்சி. அப்படியே சிரிச்சிட்டு அவர் சொல்கிறார், வெல் தென் he said, I think we ought to follow them. நம்மளும் அவர்களை தொடர வேண்டும் என்று சொல்லி, and he descended from his pulpit, அவருடைய அந்த மேடை இருந்து கீழே இறங்கி, led his people across the road, மக்களையும் அவர் அழைத்து சென்றார். திருமுழுக்கு யோவான் இதை தான் செய்தார். அவரோ வளர வேண்டும், அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும். நான் மணமகனுடைய தோழி, அவருடைய வருகைக்காக வந்தவன். நான் ஒரு ஸ்டேஜ் ஹேண்ட், நான் ஒரு மேட நாடகத்தை தயாரிப்பவன். எனவே அவருடைய வருகைக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி தாழ்ச்சியின் உச்சத்திலே திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை பார்த்து கூறுகின்றார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி, நம்மோடு கூட இருக்கின்றவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் அடைகின்ற ஒரு வளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய முன்னேற்றமாக இருக்கலாம். அது உண்மையானதாக இருக்கின்ற போது அதற்காக அதை குறித்து நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் பெருமிதம் கொள்ளுகின்ற போது திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டிய அவருடைய சீடர்களுக்கு கூறிய அந்த வார்த்தை நமக்கும் மெய்யானதாக இருக்கும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக திருமுழுக்கு யோவான் மக்களை, இஸ்ராயேல் மக்கள் தயாரித்ததை போல ஆண்டவர் நம்மையும் பார்த்து கேட்கின்றார். எனவே நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனைகள் இந்த உலகத்தோடு ஒட்டி போயிருக்கிறதா, அல்லது ஆண்டவர் இயேசுவை நோக்கி இருக்கிறதா என்று நீ பார்த்து இயேசு நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்.